ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சொக்கோ விலாக்ஸ். நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து டேட் வந்து 3ஆம் தேதி. இன்றைக்கு 3ஆம் தேதி நைட் ஒரு 8 மணி போல் வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் விடிய 5 மணி வரைக்கும் வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஸ்டே பண்ண போகிறோம். அங்கேயே நின்று என்ன நடக்குது அது இதெல்லாம் பார்த்து இதண்ட போகிறோம். அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பருத்தித்துறையில் இருக்க ஒரு படியன் இங்கேருந்து அன்றாதபுரம் வரைக்கும் சைக்கிளே போக போகிறான். இந்த ட்ராவல் விதின்னு சொல்லி இவனுக்கு வந்து எவ்வளோ இடங்களுக்கு சைக்கிளே ட்ராவல் பண்ணியிருக்கான். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. இவன் வந்து நைட்டு நான் அங்கே வவுனியா பஸ் ஸ்டாண்ட் நிற்பேன். என்ன வந்து சந்திச்சுட்டு அவனை அப்படியே வழி அனுப்பி விட்டுட்டு சைக்கிள்லேயே வழியும் அனுப்பி விட்டுட்டு நான் அப்படியே வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேயே நைட் ஃபுல்லாக இன்றைக்கு 3ஆம் தேதினா இன்றைக்கு 3ஆம் தேதி நைட் ஃபுல்லாக வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஸ்டே பண்ணி நிற்க போகிறோம். ஸ்டே பண்ணி வவுனியா 3ஆம் தேதி இன்றைக்கு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அடுத்த நான் விடிய 6 மணி வரைக்கும் வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வவுனியா பஸ் ஸ்டாண்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவன் வந்து மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பார்க்குறீங்க அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே இல்லை சப்போர்ட் உங்களை நம்பி தான் திறந்துருக்கேன். அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜஃப்னாவில் வந்து எத்தனை தமிழ் ப்ரோஸாக இருக்கட்டும் நிறைய யூடியூபர் இருக்காங்க. வவுனியாவில் வந்து யூடியூபர் குறைவு வந்து நான் வவுனியாவில் ஒரு யூடியூபர் பார்த்ததும் இல்லை. வவுனியாவில் யூடியூபர் இருக்காண்டே தெரியல. ஜஃப்னாவில் வந்து அவ்வளோ யூடியூபர். வவுனியாவில் நான் வன்னியால் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிட்டாங்க நண்பர்கள். இப்போ ஜஃப்னா வவுனியா அப்படி வேறு இல்லை சொல்கிறேன். வவுனியாவில் அவ்வளோ யூடியூபர் இல்லை. ஹாய் வணக்கம் உறவுகளே. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 8:52. 9 மணி போல் வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிருக்கோம். 9 மணிக்கு வவுனியா பஸ் ஸ்டாண்ட் அடிப்போம். வவுனியா பஸ் ஸ்டாண்ட் 9 மணிக்கு போயிட்டோம்னா விடிய 5 மணி வரைக்கும் வவுனியா பஸ் ஸ்டாண்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வவுனியா பஸ் ஸ்டாண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:09 வவுனியா பஸ் ஸ்டாண்ட் டவுன் வந்து நிற்கிறோம். வவுனியா பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறோம். வவுனியா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். சரியாக இப்போ 9:10 வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு இடத்துல பார்த்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணி பார்ப்போம். இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே டீ அதில் குடிச்சு வேறு இதை பார்ப்போம். வவுனியா வந்து இந்த சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. 24 மணி நேரம் கேன்டீன். அந்த அங்கால சைட்டும் 24 மணி நேரம் கேன்டீன் 24 மணி நேரம் திறந்துருக்கு. அஞ்சால் சைடு 24 மணி நேரம் திறந்துருக்கு. எப்பயும் நீங்கள் வந்தால் இன்னும் சாப்பாடு சாமான் என்ன பண்ணலாம். வவுனியா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். நைட்டுக்கு பொலிஸ் பிடிக்காம இருந்தால் சரி. நைட்டு ஃபுல்லாக நிற்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பொலிஸ் பிடிச்சி என்ன நிற்கிறேன் என்னத்துக்கு நிற்கிறேன்னு கேட்காத சந்தோஷம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இந்த கடையெல்லாம் திறந்துருக்கு. 24 மணி நேரம் திறந்துருக்கு. இந்த கடையில் வந்து 24 மணி நேரம் இந்த கடையில் திறந்துருக்காங்க. எத்தனை மணி வரைக்கும் நான் திறந்துருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டு இதில் எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கீங்க? நைட்டு 24 hours திறந்துருக்கீங்க நைட்டு. இதெல்லாம் விலை என்ன மாதிரி சோட்டிஸ் விலை என்ன மாதிரி ஐயா? சோட்டிஸ் அது 100. அது வந்து 100 மணி போடுவாங்க. என்னென்று பார்த்துக்கொண்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கடையில் இப்போ கடைக்காண்ட போய் இப்போ டீ அது சோட்டிஸ் அது விலை கேட்டாலே ஏதோ அடிக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. என்ன கருமத்துக்கு வீடியோ எடுக்கிறோண்டோ என்ன கருமத்துக்கு தெரியல அப்படி பார்க்குறாங்க. நம்மளுக்கு என்ன நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதா, என்ன நடந்தாலும் ஸ்டே பண்ணி பார்க்குறதா. போர் தான் அடிக்க வேண்டிய எனக்கு. ஏன்னா இப்போயே போர் அடிக்குது. நைட்டு 10 மணிக்கு 1 மணிக்கு தான் நின்றதுக்கே விசிறாக இருக்குது. அது வரை தனியாக தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விசிறாக இருக்குது. ரெண்டவனும் போயிட்டான். இப்போ வவுனியா பஸ் ஸ்டாண்டே இப்போ ஒரு 2 ரவுண்ட் சுற்றி வந்திருப்பேன். இங்கே இந்த சைட்டும் ஒரு கேன்டீன் இருக்குது, அங்கால சைட்டும் ஒரு கேன்டீன் இருக்குது. 2 கேன்டீன் இருக்குது. 24 மணி நேரத்தில் வந்திருக்கும். சோட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ எந்த டைம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோட்டிஸ் டீ என்ன எடுத்துக்கலாம். போர் அடிக்குது. தனியாக நிற்கிறது இன்னும் கொஞ்சம் போர் அடிக்குதுங்க. தனியாக நிற்க கதைக்கு ஒத்தரும் இல்லை தானே. தூக்கம் வருது. தனியாக நிற்க விசிறா வந்துருக்கு. தனியாக நிற்கிற இன்னொரு பிரச்சனை தான் என்ன, தூக்கம் வரும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15. வவுனியா பஸ் ஸ்டாண்ட் இன்னொரு ஸ்பெஷல்னா நீங்கள் போர் அடிக்கக்கூடாதுலாம் டிவியெல்லாம் போடுவாங்க. டிவியெல்லாம் போட்டிருப்பாங்க. படம் பார்த்துக்கலாம். இதில் இருந்து கொஞ்சம் படத்தை பார்த்து போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் அங்கே நிற்கிறேன்டா வவுனியா பஸ் ஸ்டாண்ட். அதே இடத்துல அங்கே குந்திருக்கேன். 1 ஹவராக இப்போ ஒரே இடத்துல குந்தி வச்சுட்ருக்கேன். டிவி போடுறதால டிவியை பார்த்துட்ருக்கேன்.
இந்த டிவி போகிறதால கொஞ்சோண்டு இதாக இருக்குங்க, கொஞ்சம் பொழுதுபோக்காக போய்கிட்டு இருக்கு. டிவி இருக்கிறதால கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. புனியாவில் வந்து இப்போ நீங்கள் கொழும்புக்கு நீங்கள் போகணுமெண்டா ஏசி பஸ்ஸுகள் புக் பண்ணியிருந்தா இதில் வந்து ஏறலாம். அங்கால சைட் பார்க்கு வவுனியா ஏசி பஸ்ஸுகள் பார்க் பண்ணுற இடம் அது. இஞ்சால சைட் வந்தீங்கன்னா ஏசி பஸ்ஸுகள் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க எடுக்கலாம். அங்கால சைட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நோமல் கொழும்பு ஜஃப்னா வவுனியா பஸ்ஸு. சிடிபி பஸ்ஸுகள் வந்து எங்கே சொல்லுங்க, சிடிபி பஸ்ஸுகள் வந்து வெளி சைட்டு, ஏன்டா சிடிபி பஸ் உள்ள அலௌட் இல்லை, இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுன்றதால சிடிபி பஸ்ஸுகள் வந்து அலௌட் இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இங்கே நீங்கள் 24 எல்லாமே 24 மணி நேரம் ஆட்டோ ஸ்டாண்ட் இதில் இருக்கீங்க, எப்போ வேணால் பிடிச்சிக்கலாம். வவுனியா பஸ் ஸ்டாண்ட் வெளி சைடு அங்கால சைட்டு அப்படி நேராக போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல், அங்கால சைடு ஹாஸ்பிட்டல் இலிப்பியடி அங்கால சைட்டு. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. இதில் நிற்கிற ஆட்கள் எல்லாருமே ஜஃப்னா அங்கால சைட்டு அப்படி போகிறதுக்காக நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பஸ்ஸுகள் எத்தனை பஸ்ஸுகள் வந்து இந்த இடத்துல நிற்கும். இதில் வழியில் நிற்கிற ஆக்கள் இல்லை ஜஃப்னாவை அப்படி போகிற ஆக்கள் இதில் வந்து வருவாங்க. இப்படி பஸ்ஸுகள் வந்து நிற்க சிடி பஸ்ஸுகள்லாம் இங்கே வெளியே வந்து நிற்கும். ப்ரைவேட் பஸ் வந்தால் உள்ளே விடுவாங்க, உள்ளே நின்று ஏறிக்கலாம். அப்புறம் நான் பஸ் ஸ்டாண்டை ஒரு 4-5 தடவை சுற்றி வந்துட்டோம். 10 மணி, இப்போ 11 மணி இருக்கும். 11 மணிக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுண்ட் வந்துக்கிட்ட சுற்றி வந்திருப்பேன் வவுனியா பஸ் ஸ்டாண்டை. நைட் ஃபுல்லாக சுற்ற வேண்டியதான் விடிய. ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு எடுத்தாச்சு. இந்த சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 11:15 இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இவன் என் ஃப்ரெண்ட் படி வந்தவன் பொல் ரொட்டின்னு சொல்லி சம்பலும் ரொட்டியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சம்பலும் ரொட்டியும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவான். ரொட்டி வவுனியா பஸ் ஸ்டாண்ட் ரொட்டி, சம்பல், டிவி நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ வந்து டைமை பார்த்தீங்கன்னா 12:06. ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 12:49, 1 மணி ஆக போகுது. இப்போ அடுத்தது வந்தால் ஜஃப்னாவில் சேர்ந்த பருத்தித்துறை ஃப்ரெண்ட் படியன் சைக்கிளில் ட்ராவல் இதுன்னு சொல்லி சைக்கிளில் இங்கேருந்து அன்றாதபுரம்னு சொல்லியிருப்பேன். அன்றாதபுரம் இல்லை, நுவரேலியாவுக்கு போகிறதுக்கு இப்போ 10 மணி போல் வழிகிட்டோன்னா அப்படியும் இங்கே வர 2 மணி ஆகும். அவனையும் வழி அனுப்பி விட்டு எங்கட ஊருக்கு வரான். ஜஃப்னாலேருந்து எங்கட ஊருக்கு வரான். வழி அனுப்பி விட்டுட்டு நுவரேலியாவுக்கு அப்படியே மெஜத்தோடு வருவாங்க. கண்ணுங்க நல்லா நித்திர வந்துட்டு புளிச்சு தான் இருக்கேன். இப்போ வந்து சரியாக 12:50 ஆகுது. 12:47, 12:50 ஆகுது. 1 மணி ஆக போகுது. ஹாய்களா வணக்கம். இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:03, 1 மணி சரியாக வவுனியா பஸ் ஸ்டாண்டில் 1 மணி ஆகிட்டு. 1 மணி டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 1:30 போலீஸ் மாமா போகிறார். சரியாக 1:30 ஆகுது. போலீஸ் மாமா வடிவா நம்மளை பார்த்துட்டு போகிறேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கணுங்கன்னா இப்போ 1:48. இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இப்போது ஒரேடியாக ஃபுல் வீடியோவும் போஸ்ட் பண்ண இல்லை. அது என்ற லாங் வீடியோன்றதால ஃபுல்லாக போட இல்லாமல் இருக்குது. 2 பார்ட்டாக போடுறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், அடுத்தது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சந்தைக்கு போய் அதில் இதுகளை பார்த்துருப்பேன். தரமான சம்பவம் எல்லாம் இருக்குது. அடுத்து அது தொடர்ந்து வரும். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள்.